ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு 8ஆம் கிளாஸில் வெட்டுக்கிளியும் சருகுமானும் அப்படிங்கிற ஒரு கதையை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாரும் கேட்கலாமா? நடு காட்டுல சலன்னு ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பள்ளக்காட்டுல ஒரு பெரிய மரம் என்ன செய்யுது, விழுந்து கிடந்தது. அந்த மரம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி விழுந்து கிடந்ததுனால அதுல வந்து நல்லா பாசிலாம் பிடிச்சிருந்துச்சு. அந்த பாசி பிடிச்ச இடத்துல ஒரு வெட்டுக்கிளி என்ன செய்தது, வாழ்ந்து வந்தது. அந்த வெட்டுக்கிளி தனியா சந்தோஷமா என்ன செய்து வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல திடீர்னு ஒரு சருகுமான், மான், ஒரு சின்ன குட்டி இனத்தை சார்ந்தது. அந்த மான் என்ன செய்துச்சு, ஓடி வந்துச்சு. அந்த மான் ஓடி வந்த உடனே இந்த வெட்டுக்கிளிக்கு, என்ன மான், சருகுமான் எதற்கு ஓடி வந்தா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்டது. நீ என்னை எவ்வளவு நாள் பார்க்க வரலையே, இன்னைக்கு என்ன நீ என்ன பார்க்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கதையெல்லாம் உங்களுக்கு நல்லா, நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் புரியுதா? அந்த சருகுமான் வந்து வேகமா வந்த உடனே இதுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆனா அந்த சருகுமான் வந்து ஒரு சிறுத்தையை பார்த்து அது என்ன செய்தது, பயந்து ஓடி வந்தது. அந்த பயந்து ஓடி வந்த உடனே அந்த வெட்டுக்கிளி வந்து, நான் இங்க ஒளிஞ்சுக்கிடுறேன், நீ வந்து என்ன சிறுத்தைட்ட வந்து காட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்லிச்சு. உடனே இந்த வெட்டுக்கிளியும், சரி நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன், நீ இங்க வந்து என்ன செய்துக்கோ, ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. அங்க வந்து குறிஞ்சி மலர் நிறைய என்ன செய்தது, பூத்து இருந்தது. அதுக்கு அடியில போய் இது என்ன செய்தது, சருகுமான் ஒளிந்து கொண்டது. உடனே அங்க இருந்து அந்த பித்தக்கண்ணு என்னும் சிறுத்தை என்ன செய்தது, வேகமா ஓடி வந்தது இந்த சருகுமானை பிடித்து சாப்பிடுவதற்காக. உடனே இந்த வெட்டுக்கிளிக்கு அந்த பித்தக்கண்ணை இதுவரை அது பார்த்ததில்லை. உடனே இந்த வெட்டுக்கிளி ரொம்ப சந்தோஷத்துல என்ன செய்தது, துள்ளி குதித்து சருகுமான் ஒளிந்திருக்கும் இடத்தில் போய் என்ன செய்தது, விழுந்தது. உடனே இந்த சருகுமானுக்கு கோபம் வந்தது. நம்மளை காட்டி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி இப்பொழுது நம்மை காட்டி கொடுத்து விடுவானோ என்ற பயத்தில் அது என்ன செய்தது, அப்படியே பதுங்கி இருந்தது. உடனே அந்த நேரம் அந்த சிறுத்தை அந்த இடத்துல வந்து மோந்து பார்த்துச்சு, எங்க இருக்குது சருகுமான், எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி மோந்து பார்க்கறதுக்காக வந்துச்சு. உடனே அந்த இடத்துல ஒரு புனுகு பூனை அப்படின்னு சொல்லுவாங்க, அது நல்லா இருந்து என்ன செய்திருந்து போட்டிருந்து. போட்ட உடனே அதனுடைய வாடை இதுக்கு என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அது ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். அதனால அந்த வாடை தாங்க முடியாம இது என்ன செய்தது, திரும்பி பார்க்காம என்ன செய்தது, ஓடியே போய்விட்டது. உடனே இந்த சருகுமான் வெளியே வந்து, சிறுத்தை போய்விட்டதா, பித்தக்கண்ணு போய்விட்டதா என்று கேட்டவுடன், ஆமா போயிட்டு அப்படின்னு சொல்லிச்சு. உடனே வெட்டுக்கிளியை பார்த்து, நீ எப்படி என்னை காட்டி கொடுக்கலாம், நான் உன்னிடம் ஒரு ரகசியம் சொன்னேன், என்னை நீ யாரிடமும் என்ன செய்யாத, காட்டி கொடுக்காத, என்னை யார் தேடி வந்து கேட்டாலும் நீ என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது என்று சொல்லி உன்னிடம் நான் ப்ராமிஸ் வாங்கினேன். ஆனா நீ வந்து என்ன செய்துட்டா, காட்டி கொடுத்துட்டா, நீ ஒரு பெரிய துரோகி. அந்த கதை மூலம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், நமக்கு யாராவது ஒருத்தங்க வந்து ஏதாவது ஒரு செயலை, நீ இதை செய்யக்கூடாது, இந்த நான் சொன்ன வார்த்தையை இன்னொருத்தங்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால், அந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அடுத்தவங்க கிட்ட சொல்லி கொடுக்கக்கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அடுத்தவங்களை காட்டி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். நன்றி.